தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்களோடு விரைவாக இருப்பதாக. இன்று நாங்கள் எல்லோருமே ஒரு புனித பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். கிறிஸ்து அரசராகிய எங்களுடைய மீட்பராகிய இயேசுவினுடைய வழியிலே நானும் நீங்களும் பயணிக்க ஆயத்தமாக இந்த புனித வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். அரசராகிய கிறிஸ்து, மீட்பராகிய கிறிஸ்து, வாழ்வை தந்தை கிறிஸ்து, வாழ்வோடு இரண்டரை கலந்த இயேசு, எங்களை வாழ வைத்து எங்களோடு பயணிக்கின்ற இயேசு இன்று ஆர்ப்பரிப்போடு ஓசானா முழக்கம் முழங்க மக்கள் எல்லோரும் இயேசுவை ஜெருசலேமுக்குள் அழைத்து வருகிறார்கள். அரசராகிய கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய வாழ்க்கையையும் அரசாளுகின்ற கிறிஸ்து எங்களோடு பயணிக்க ஆயத்தமாகின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுகளையும் தான் படப்போகின்ற மரண அவஸ்தைகளையும் சொல்லண்ணா துயரங்களையும் சுமந்தவராக மக்களுடைய ஆட்பரிப்பின் மத்தியிலே எருசலேமுக்குள் நுழைகின்றார். இதே நிலையில்தான் நானும் நீங்களும் இன்று இயேசுவோடு சேர்ந்து புனித வாழ்க்கை என்னும் எருசலேமுக்குள் நுழைகின்றோம். யாரோடு? கிறிஸ்துவோடு. எங்களுடைய வாழ்க்கை என்னும் இந்த எருசலேமுக்குள் கிறிஸ்துவை நாங்கள் அழைத்து செல்லுகின்றோம். ஓசானா பாடி கிறிஸ்துவை நாங்கள் அழைத்து செல்லுகின்றோம். வாழ்க்கை என்னும் படகிலே பயணமாகும் பொழுதிலே யாரோடு? இயேசுவோடு நாங்கள் பயணமாகின்ற பொழுதிலே உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, அமைதி, ஆறுதல், இவைகளோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையின் மையம், அவரே எங்களை ஆட்சி செய்கின்றார், அவரோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வுகளோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். என்னுடைய சுயநலப் போக்குகள், பொறாமைகள், அநீதிகள், துர்க்குணங்கள், கெட்ட எண்ண தீய சிந்தனைகள், களவு, பொய் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு ஒரு தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய புனித பயணத்திலே நாங்கள் பங்கு பெறுவோம். அரசர், அரசர்க்கெல்லாம் அரசர், வாழ்வை தந்த அரசர் என்று ஜெருசலேமுக்குள் நுழைகின்றார். இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, நாங்களும் இன்றைய இந்த நாளிலே கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்க்கை என்னும் எருசலேமுக்குள் நுழைகின்ற நாங்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும். எவ்வாறு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னை தயார் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதற்காக, கையளிப்பதற்காக, ஒப்பு கொடுப்பதற்காக தன்னுடைய சித்தத்தோடு அவர் விரைந்து செல்லுகின்றார். அதே போன்றுதான் நாங்களும் கிறிஸ்துவுக்காக எங்களை இழக்க தயாராக அர்ப்பணம் என்னும் வாழ்விலே, தியாகம் என்னும் வாழ்விலே, அன்பு என்ற வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு இணைத்துக் கொண்டு நாங்கள் வழி நடக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு பயணிக்கின்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறார். எங்கே? தந்தையுடைய சித்தம் எதுவோ அதுவே என்னில் நிறைவேறட்டும் என்ற நோக்கோடு, என்ற இலக்கோடு அங்கே சென்று கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய உணவு தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் கிறிஸ்துவனுடைய உணவாக இருந்தது. அந்த உணவின் முழுமையை ரசிப்பதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று ஜெருசலேம் நோக்கி தன்னுடைய பாடுகளுக்காக விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எதை இழக்கப் போகிறோம்? ஆண்டவருக்காக எவற்றை நாங்கள் கொடுக்கப் போகிறோம்? ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகின்றோம்? ஆண்டவருக்காக நான் என்னென்ன செயற்பாடுகளை நான் செய்ய போகின்றேன்?
இந்த புனித வாரத்திலே ஆண்டவரோடு ஒன்றாகி உயிராகி உறவாகி வாழ என்னால் நான் என்ன செய்ய போகின்றேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழப்போகின்றேன் என்று சொல்லி இந்த புனித வாரத்திலே நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். காருருளை அகற்றுகின்ற ஒளி, எங்களோடு வாழ வந்த ஒளி, எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்த ஒளி இன்று பிரகாசத்தோடு ஆண்டவருடைய சித்தத்திற்காக சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஒளியின் பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை என்னும் ஜெருசலேமுக்குள் கிறிஸ்து இன்று நுழைகின்றார். எங்களை புனிதப்படுத்துவதற்காக, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை தருவதற்காக, கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுதலை தருவதற்காக, சாத்தானுடைய தீய சக்திகளிலிருந்து விடுதலையை தருவதற்காக, புதியதொரு வாழ்க்கையோடு எங்களை புதியதொரு பயணத்திலே அழைத்து செல்வதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து உடைய வாழ்க்கை என்னும் உள்ளம் என்னும் ஜெருசலேமுக்குள் நுழைகின்றார். நாங்களும் எங்களோடு வாழ வந்த கிறிஸ்துவை, எங்களோடு வாழுகின்ற கிறிஸ்துவை, எங்களோடு நிலை கொள்ளுகின்ற கிறிஸ்துவை ஆட்பரித்து பாடுவோம், ஆட்பரித்து கிறிஸ்துவுக்கு சொல்லுவோம், ஓசானா, எங்களுக்காக வாழ வந்தவரே போற்றி, எங்களை வாழ வைத்தவரே போற்றி, எங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்தவரே போற்றி, எங்களுக்காக பாடுகள் பட வந்தவரே போற்றி, எங்களை வாழ வைக்கின்ற தெய்வமே போற்றி என்று சொல்லி நாங்களும் எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை இருத்தி, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்க நாங்கள் தயாராகுவோம். அன்று மக்கள் இயேசுவை ஓசானா பாடி வரவேற்று புகழ்ந்தார்கள். நாங்கள் இன்று இயேசுவே, நாங்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்களை உம்மோடு அழைத்து செல்லும், உம்முடைய பாடுகள் மரணத்திலே எங்களையும் ஒன்றிணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்ற புனித வார புனித பயணம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கையோடு எங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு கொடுக்கின்ற பயணமாக அமைய இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துவுக்காக எங்களை இழக்க, எங்களை அர்ப்பணம் செய்ய, எங்களை தியாகம் செய்ய, எங்களோடு வாழ்பவர்களையும் ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் செல்ல தயாராகும் நிலையோடு இந்த புனித வாரத்திற்குள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக புனித வாரத்திலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் எமதாக்கி வாழ நாங்கள் முனைப்போடு செயற்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பாராக.